ஒரு இருள் சூழ்ந்த இரவு. அமைதியாக இருந்த அந்த காடு முழுவதும் மர்மமான சூழல் நிலவியது. அந்த காடுக்குள் துணிச்சலான ராஜா விக்ரமாதித்தன் மீண்டும் வந்தார். அங்கு ஒரு பெரிய பழமையான ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளையில் வேதாளம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. விக்ரமாதித்தன் எந்த பயமும் இல்லாமல் அந்த மரத்தில் ஏறி வேதாளத்தை பிடித்து தனது தோளில் தூக்கிக் கொண்டார். ராஜா அமைதியாக அந்த இருண்ட காடின் வழியாக நடந்தார். அப்போது வேதாளம் சிரித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தது. ராஜா விக்ரமாதித்தா, நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன். அதன் முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு நகரத்தில் ஒரு பிராமண குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவர்களுக்கு சுந்தரி என்ற அழகான மகள் இருந்தாள். அவள் மிகவும் புத்திசாலியும் நல்ல மனசு கொண்டவளும். அவளை திருமணம் செய்ய 3 இளைஞர்கள் வந்தனர். அவர்களில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று குடும்பம் மிகவும் குழப்பமடைந்தது. அந்த நேரத்தில் திடீரென ஒரு துரதிர்ஷ்டம் நடந்தது. சுந்தரி திடீரென நோய்பட்டு இறந்துவிட்டாள். அந்த செய்தி அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது. 3 இளைஞர்களும் மிகவும் வருந்தினர். அந்த இளைஞர்களில் ஒருவன் ஒரு பழமையான மந்திர புத்தகத்தை கண்டுபிடித்தான். 2வது இளைஞன் சுந்தரியின் எலும்புகளை பாதுகாத்தான். 3வது இளைஞன் அந்த இடத்திலேயே ஒரு குடிசை கட்டி அவளுடைய உடலை எப்போதும் காத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் முதல் இளைஞன் மந்திரத்தை பயன்படுத்தி சுந்தரியை மீண்டும் உயிர்ப்பித்தான். சுந்தரி மீண்டும் உயிருடன் எழுந்தாள். இப்போது அந்த 3 இளைஞர்களும் நான் தான் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று வாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். இங்கு கதை முடிந்ததும் வேதாளம் ராஜாவை நோக்கி பார்த்தது. ராஜா விக்ரமாதித்தா, இந்த மூவரில் யார் சுந்தரியை திருமணம் செய்ய வேண்டும்? ராஜா விக்ரமாதித்தன் சிறிது நேரம் அமைதியாக யோசித்தார். பிறகு அவர் சொன்னார், அவளை எப்போதும் பாதுகாத்த 3வது இளைஞன்தான் திருமணம் செய்ய வேண்டும். ஏனெனில் அவளை உயிர்ப்பித்தவன் தந்தை போன்றவன், எலும்புகளை காத்தவன் மகன் போன்றவன். ஆனால் அவளை உண்மையாக பாதுகாத்தவன்தான் கணவனாக தகுதியானவன். ராஜாவின் புத்திசாலித்தனமான பதிலை கேட்ட வேதாளம் சிரித்தது. அதன் பிறகு அது மீண்டும் பறந்து சென்று ஆலமரத்தில் தலைகீழாக தொங்கிவிட்டது. விக்ரமாதித்தன் அதை மீண்டும் பிடிக்க காடுக்குள் நடந்தார்.